இன்னைக்கு ரொம்பவே ஈஸியான கிரன்ச்சியான டேஸ்டியான உருளைக்கிழங்கு ஜவ்வரிசி வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து ரெண்டா கட் பண்ணி குக்கர்ல போட்டு வேக வச்சுக்கிறேன். அது வேகறதுக்குள்ள ஒரு உருளைக்கிழங்குக்கு 100 கிராம் ஜவ்வரிசிங்கிற கணக்குல அந்த ஜவ்வரிசி எடுத்து மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கிறேன். உருளைக்கிழங்கு வெந்ததுக்கு அப்புறம் தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு பவுல்ல போட்டு நல்லா மசிச்சுக்கணும். மசிச்ச உருளைக்கிழங்கோட பவுடர் பண்ணி வச்ச ஜவ்வரிசி போட்டு அதோட பிரெட் கிராம்ஸ் கொஞ்சம், மிளகாய் தூள் தேவையான அளவு, கரம் மசாலா 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். சப்பாத்தி கட்டையில எண்ணெய் தடவி பிசைஞ்சு வச்ச மாவை வச்சு நல்லா தேய்ச்சி உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணுமோ அந்த ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு வானல்ல எண்ணெய் ஊத்தி காய வச்சிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஒன்னொன்னா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதை ஃப்ரை பண்ணி எடுத்தா சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் நமக்கு ரெடி. இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு பிளேட்ல வச்சு எங்க அத்தை கிட்ட டேஸ்டிங்காக கொடுத்தேன். என்னங்கத்தா ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சிருக்கேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. குடுமா சாப்பிட்டு பாக்குறேன். வெளியே பொறுன்னு உள்ள சாப்பிட்டா சூப்பரா இருக்குமா. இன்னைக்கு ஹோம்மேட் ஸ்மைலி பிஸ்கெட் தான் பண்ண போறோம். செம்ம கிரன்ச்சியா இருக்கும். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். 75 ml நெய் எடுத்து வச்சிருக்கேன். அதை ஒரு பவுல்ல ஊத்திட்டு அதோட பவுடர் சுகர் நான் கொஞ்சமா எடுத்து வச்சிருக்கேன். எவ்வளவு இனிப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டு நல்லா ரெண்டையும் கலந்துக்கிறேன். அதோட 1/2 கப் மைதா, 1/2 கப் கடல மாவு, 1/4 கப் ரவை போட்டு ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்து பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டேன். நல்லா புடிப்பதம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுட்டு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சி பிஸ்கெட் மாதிரி நல்லா தட்டிக்கிறேன். அதே மாவுல கொஞ்சமா கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி நல்லா கலந்துட்டு ஸ்மைலிக்காக லிப்பும் கண்ணும் வச்சுக்கிறேன். இட்லி தட்டுல நெய் தடவி செஞ்சு வச்ச பிஸ்கெட்டை அதுல லைனா வச்சுக்கிறேன். இட்லி பாத்திரத்துல கொஞ்சமா உப்பு கொட்டி வச்சிருக்கேன். செஞ்சு வச்ச பிஸ்கெட் தட்டுல அதுல ஒன்னொன்னா வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அடுப்பை சிம்ல வச்சே ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். வெந்துருச்சு அப்படின்னா அந்த பிஸ்கெட்டை சுத்தி லைட்டா டார்க்கா இருக்கும். அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இட்லி தட்டை எடுத்து வெளியே வச்சு கொஞ்ச நேரம் ஆற விட்டுறணும். ஆற வச்சு எடுத்தோம்னா பிஸ்கெட் மாதிரி நல்லா கிரன்ச்சியா வந்திருக்கும். நான் உடைச்சும் காட்டுறேன் பாருங்க அது எந்த அளவுக்கு கிறிஸ்பியா இருக்குன்னு. நல்லா இருக்கு. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டான சிக்கன் பாஸ்தா தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். போன்லெஸ் சிக்கன் எடுத்து குட்டி குட்டியா கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அதுல கொஞ்சமா உப்பு, மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாய் தூள் தேவையான அளவு, கரம் மசாலா லைட்டா போட்டு மல்லித்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா கலந்து ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும். ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணியை ஊத்தி 1 ஸ்பூன் ஆயில், உப்பு தேவையான அளவு போட்டு கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்ச பாஸ்தாவை அதுல போட்டு வேக வச்சு வெந்ததுக்கு அப்புறம் அதை ஃபில்டர் பண்ணி தண்ணி இல்லாம தனியா வச்சுக்கணும். ஒரு பேன்ல கொஞ்சமா ஆயில் விட்டு நம்ம கலந்து வச்ச சிக்கனை அதுல போட்டு அடுப்பு சிம்ல வச்சு நல்லா எக் ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துக்கணும். இன்னொரு வானல்ல கொஞ்சமா ஆயில் விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கோல்டன் பிரவுனா வந்தது கட் பண்ண ஆனியனை போட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அதோட கட் பண்ண தக்காளி, கேப்சிகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன், பாஸ்தா சாஸ் 1 ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். அதோட நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனையும் சேர்த்து கலந்துட்டு வேக வச்ச பாஸ்தாவையும் அதோட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்து ஒரு பிளேட்ல வச்சா சூப்பரான டேஸ்டான சிக்கன் பாஸ்தா ரெடி. பாஸ்தா சிக்கன் சூப்பரா இருக்கு. இன்னைக்கு ரொம்பவே ஈஸியான கிறிஸ்பியான டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பு 50 கிராம் ஊற வச்சு வச்சிருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு தண்ணி கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கிறேன். அரைச்சதை ஒரு பவுல்ல போட்டுட்டு அதோட சீரகம் 1/2 ஸ்பூன் போட்டு, கருப்பு எள்ளு கொஞ்சம், சில்லி ஃபிளேக்ஸ் காரத்துக்கு ஏற்ப எவ்வளவு வேணுமோ போட்டுக்கலாம். மெயினா காரத்துக்கு இதுதான். வீட் ஃப்ளோர் 1 கப் போட்டுக்கிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்து ஆயில் கொஞ்சமா ஊத்தி நல்லா பிசைஞ்சிக்கிறேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மைதா சேர்த்து அதையும் நல்லா பிசைஞ்சிட்டு லாஸ்டா 1 ஸ்பூன் பிளாக் பெப்பர் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கிற சப்பாத்தி மாவு பதத்துக்கு. பிசைஞ்ச மாவை சப்பாத்தி கட்டையில வச்சு நல்லா தேய்ச்சிக்கணும். ஃபோக் ஸ்பூன் வச்சு நிறைய ஹோல்ஸ் நம்ம போட்டுக்கலாம். உப்பி வராம இருக்கிறதுக்காக ஹோல்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு எந்த ஷேப்ல வேணுமோ அந்த ஷேப்ல கட் பண்ணிக்கலாம். நான் டைமண்ட் ஷேப்ல கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ண எல்லாத்தையும் ஒரு பிளேட்ல வச்சுட்டு ஒரு வானல்ல கொஞ்சமா ஆயில் ஊத்தி நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சதை ஒவ்வொரு பீஸா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ரொம்பவே டேஸ்டியான கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் உங்க குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப பிடிக்கும். ஒரு பொருள் நல்லா இருக்குமா, பேரன் நல்லா சாப்பிடுவான். என்னம்மா ஸ்வீட் செய்யறியா? ஆமாத்த, பேரிச்சம்பழத்தையும் நச்சு வச்சு ஈஸியான ஹெல்தியான ஸ்வீட் பண்ண போறேன். ஓ சரி செய்யு. இந்த ஸ்வீட்டுக்கு முக்கியமே டேட்ஸ் தான். இந்த டேட்ஸ்ல இருக்க அந்த விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா கொரன்னு அரைச்சு எடுத்துக்கணும். ஒரு பேன்ல 1 ஸ்பூன் கசகசா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி தனியா ஒரு பிளேட்ல கொட்டி வச்சுக்கிறேன். முந்திரி, பாதாம், பிஸ்தா இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் குட்டி குட்டியா. அதே பேன்ல கொஞ்சமா நெய் விட்டு முந்திரி, பாதாம், பிஸ்தா எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு நம்ம அரைச்சு வச்ச டேட்ஸ் எடுத்து அதுல போட்டு நல்லா கலந்து இருக்கணும். நல்லா கலந்துகிட்டே இருக்கும்போது இந்த பதம் வரும்போது ஏலக்காய் தூள் தூவி அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கை பொறுக்கிற சூடு ஆறதுக்கு அப்புறம் கையில நெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டையா உருட்டி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற கசகசாவில பெரட்டி எடுத்துக்கணும். இதே மாதிரி எல்லா உருண்டையும் பெரட்டி எடுத்து ஒரு பிளேட்ல வச்சா நமக்கு சூப்பரான ஹெல்தியான ஸ்வீட் ரெடி. ஃபைனலா நமக்கு இந்த ஸ்வீட் ரெடி ஆயிருச்சு. இதுல எந்த ஒரு ஸ்வீட்டும் ஆட் பண்ணாம பேரிச்சம்பழத்தோட ஸ்வீட்லயே செஞ்சிருக்கேன். இதை குழந்தைங்களும் சாப்பிடலாம், நம்மளும் சாப்பிடலாம்.
சூப்பரா இருக்குமா. என்னம்மா இன்னைக்கு ஸ்நாக்ஸ் செய்ய போற? அத்தை, ரவையும் தேங்காயும் வச்சு ரொம்பவே கம்மியான பொருட்கள்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண போறேன். செய் சாப்பிடுறேன். ஒரு முடி தேங்காயை துருவி வச்சிருக்கேன். அதை வானல்ல போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு ஒரு பாத்திரத்துல கொட்டி வச்சிட்டேன். ஒரு வானல்ல 1/2 கப் தண்ணியை ஊத்தி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் உப்பு சேர்த்து எந்த கப்ல தண்ணி அளந்தமோ அதே கப்ல 1/2 கப் ரவையை கொட்டி ஃப்ரை பண்ணி வச்ச தேங்காயை அதோட சேர்த்து நல்லா கிண்டிக்கணும். குடிப்பதை வந்ததுக்கு அப்புறம் வானலை இறக்கி வச்சுட்டு கோலி குண்டு சைஸ்ல சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சி ஒரு பிளேட்ல வச்சுக்கிறேன். பிடிச்ச எல்லா உருண்டையும் இட்லி பானையில அடுக்கி மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஸ்டீம் பண்ணிக்கிறேன். ஸ்டீம் பண்ண உருண்டையை தனியா ஒரு பிளேட்ல எடுத்துட்டு ஒரு பேன்ல கொஞ்சமா ஆயில் விட்டு கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டீம் பண்ண உருண்டை அதுல போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கணும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் அப்படியே ஒரு பிளேட்ல வச்சு எங்க அத்தை கிட்ட டேஸ்டிங்காக கொடுத்தேன். ரவையும் தேங்காயும் வச்சு செஞ்சா சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கொண்டா சாப்பிட்டு பாப்போம். சூப்பரா இருக்குமா. இன்னைக்கு என்னமா ஸ்நாக்ஸ் செய்யற? இன்னைக்கு முட்டையும் பிரெட்டையும் வச்சு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண போறோம். பண்ணலாமாமு? சரி சாப்பிட்டு பார்க்கலாம். 2 முட்டையை வேக வச்சு வச்சிருக்கேன். அதை தோலை உரிச்சிட்டு உள்ளக்கிற மஞ்சக்கரு எடுத்துட்டு வெள்ளைக்கரு மட்டும் காய் சீவிர கட்டையில சீவி வச்சிருக்கேன். ஒரு வானல்ல கொஞ்சமா எண்ணெயை ஊத்தி கட் பண்ண வெங்காயம், கட் பண்ண கேரட், கட் பண்ண கேப்சிகம், கட் பண்ண பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதோட கரம் மசாலா 1/2 ஸ்பூன், பெப்பர் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வதக்கினதை ஒரு பவுல்ல கொட்டி அதோட சீவன முட்டையை போட்டு மல்லி இலை கொஞ்சம், சில்லி ஃபிளேக்ஸ் கொஞ்சம், டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன், பிரெட் ஸ்லைஸ் 2 எடுத்து தூள் தூளா பிச்சு போட்டுக்கணும். அது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ரோல் மாதிரி உருட்டி ஒரு பிளேட்ல வச்சுக்கிறேன். பிரெட் ஸ்லைஸ் 1 எடுத்து கார்னர் எல்லாம் கட் பண்ணிட்டு சப்பாத்தி கட்டையில வச்சு நல்லா தேய்ச்சிக்கிறேன். குடிச்சு வச்ச எக் ரோல் எடுத்து அந்த பிரெட்ல வச்சு சுருட்டி மைதா பேஸ்ட் போட்டு ஒட்டி எல்லாம் பிளேட்ல வச்சுக்கிறேன். செஞ்ச பிரெட் ரோல் எல்லாத்தையுமே தோசை கல்ல வச்சு ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதெல்லாம் ஒரு பிளேட்ல வச்சு எங்க மாமியார் கிட்ட டேஸ்டிங்காக கொடுத்தேன். இந்தாங்க எக் பிரெட் ரோல் ரெடி பண்ணிட்டேன். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாருங்க. சூப்பரா இருக்குமா. உங்ககிட்ட 2 முட்டையும் 2 பிரெட் ஸ்லைஸும் இருந்தா நான் செய்யற மாதிரி சீஸ் பிரெட் ஆம்லெட் செஞ்சு பாருங்க. ஒரு பவுல்ல 2 முட்டையை உடைச்சு ஊத்தி அதுல கட் பண்ண வெங்காயம், கட் பண்ண பச்சை மிளகாய், கட் பண்ண மல்லி இலை எல்லாத்தையும் போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிக்கணும். நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பேன்ல ஊத்தி கல்லு ஃபுல்லா வர மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். 2 பிரெட் ஸ்லைஸ் எடுத்து அந்த முட்டையில ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிப் பண்ணி வச்சுக்கிறேன். 2 பிரெட்லயும் பெப்பர் கொஞ்சமா தூவி விட்டு, சில்லி ஃபிளேக்ஸ் கொஞ்சம் தூவி விட்டு அப்படியே திருப்பி போட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் ஒரு சீஸ் ஸ்லைஸ் எடுத்து அது மேல வச்சு இப்படி மடிச்சுக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் பிரெட்டை நம்ம நல்லா வேக வச்சிட்டோம்னா நமக்கு சூப்பரான சீஸ் பிரெட் ஆம்லெட் ரெடி. ஃபைனலா சீஸ் பிரெட் ஆம்லெட் ரெடி. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். செம்ம டேஸ்டா இருக்கு. மேல அந்த சில்லி ஃபிளேக்ஸ், பெப்பர் டேஸ்ட் அண்ட் எனக்கு பிடிச்ச சீஸ் வச்சதுனால இது செம்ம டேஸ்டா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டான ஸ்வீட் கார்ன் லாலிபாப் தான் பண்ண போறோம். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வேக வச்ச ஸ்வீட் கார்ன் ஒரு கப்பை எடுத்து மிக்ஸி ஜார்ல போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிறேன். உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு வச்சிருக்கேன். அதை நல்லா மசிச்சுக்கிறேன். ஒரு பவுல்ல நம்ம அரைச்ச கானை போட்டுட்டு அதோட மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு அதோட கட் பண்ண வெங்காயம், சீவன கேரட், கேப்சிகம் கட் பண்ணது, முழு கான் வந்து கொஞ்சமா எடுத்து வச்சிருக்கேன். அதையும் அதை 1/2 கப் சேர்த்துக்கிறேன். சில்லி ஃபிளேக்ஸ் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டு, பெப்பர் 1/2 ஸ்பூன், சாட் மசாலா 1/2 ஸ்பூன், கார்ன்ஃபிளவர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பிரெட் கிராம்ஸ் வந்து 1/2 கப் சேர்த்துக்கிறேன். ஃபைனலா வந்து சீஸை வந்து துருவி அதுல போட்டுக்கிறேன். ஒரு சின்ன பவுல்ல 2 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர், 1 ஸ்பூன் மைதாவை போட்டு உப்பு கொஞ்சமா, பெப்பர் கொஞ்சம் போட்டு தண்ணி ஊத்தி நல்லா கலந்து வச்சுக்கிறேன். பிசைஞ்சு வச்சதை சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சி கார்ன்ஃபிளவர் தண்ணியில வந்து டிப் பண்ணிட்டு பிரெட் கிராம்ஸ்ல பரட்டி எடுத்து அதுல டூத் பிக் சொருவி ஆயில்ல போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பிளேட்ல வச்சு கூடவே டொமேட்டோ சாஸ் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா சூப்பரான கார்ன் லாலிபாப் ரெடி. ஸ்வீட் கார்ன் லாலிபாப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ என் பையன்கிட்ட கொடுத்து டேஸ்ட் பண்ணிடலாம். சூப்பரா இருக்கு.